அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1903 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்போதான் அந்த நாவு நோன்பிருந்ததாக அமையும். நம்முடைய நாவை தவறாக பயன்படுத்தக்கூடாது. புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், வீண் பேச்சுக்கள் பேசுதல், தேவையின்றி பேசுதல், ஒழுக்கமின்றி எல்லாவித பேச்சும் பேசுதல், வெட்கக்கேடான பேச்சுக்களை பேசுதல், சண்டை சச்சரவு செய்தல், இது மாதிரி உண்டான விஷயங்களில் இருந்து நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய நோன்பின் பரிபூர்ணத்துவ தன்மையை பெற்றுத்தருவதற்கு காரணமாகும். நல்ல பேச்சுக்கள் மாத்திரம் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்காது, கடும் வேதனையான நரக நெருப்பில் இருந்து காக்கும் கேடயமாகவும் பயன்படும். நல்ல பேச்சுக்களை பேசியாவது நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6018 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.